ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக தேவன் உயிரோடு எழுந்த பின்பு நடந்த காரியங்களை அல்லது உயிரோடு எழுந்த உடனே நடந்த சம்பவங்களையும் அவர் சொன்ன காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அதில் குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை கூறியவைகளை குறித்தும் அதே நேரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நம்ம சில நாட்களாக தியானிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த சுவிசேஷத்தினுடைய அடுத்த பாகத்துக்குள்ளே போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது 5 சாராம்சம் உள்ள சுவிசேஷம். இயேசு பாவமில்லாமல் பிறந்தார், பாவமில்லாமல் வாழ்ந்தார், நம்மளுடைய பாவத்திற்காக பரிகாரமாகி மரித்தார், மரித்ததோடு மாத்திரமல்ல அவர் உயிரோடு எழுந்தார், எழுந்து பரமேறினார், மீண்டும் ஒரு நாள் வருவார் நம்மை நியாயம் தீர்க்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் மீண்டும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னையிலிருந்து தியானிக்க போகிறோம். குறிப்பாக கிறிஸ்தவத்தில் 2 எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்குது. எப்படின்னா, ஒரு கூட்டம் இந்த நியாய தீர்ப்பை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேவன் அன்பாக இருக்கிறாரு, இதெல்லாம் போய் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கே இயேசு வந்துடுவார், நாளை கழித்து வந்துடுவார், அதனால் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி அந்த வருகையை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கூட்டம். இதனால் விசுவாசியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன ஆகிட்டு அப்படின்னா, ஒன்று அலட்சியமாகிவிட்டது, அப்படி இல்லைன்னா பயமாகிவிட்டது. ஒன்று ஆண்டோட வருகை குறித்து அவனுக்கு ரொம்ப அலட்சியம், வந்தால் பார்த்துக்கலாம், ஏதோ சொல்கிறாங்கடா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இன்னொரு பக்கம் எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர் அடிச்சிருவார், காலை உடைச்சிருவார் அப்படின்னு ஒரு நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த 2 காரியங்களையும் நம்ம கொஞ்சம் நிதானத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும், மெதுவாக பொறுமையாக கற்றுக்கொள்ளலாம். பல வசனங்களை நம்ம இதில் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக இதை குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல முயற்சிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவது, நியாய தீர்ப்பு அப்படின்ன உடனேயே வேதம் பல நியாய தீர்ப்பை பற்றி பேசுது. நம்ம எல்லா வசனத்தையும் நியாய தீர்ப்புங்கிற ஒரு கிளாஸை போட்டே படிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்தில் நியாய தீர்ப்புன்னு சொல்லும் பொழுது விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பு இருக்குது. ஆமாங்க, இருக்குது, நம்ம படிப்போம். அவ்விசுவாசியுடைய நியாய தீர்ப்பு இருக்குது, உலக தேசத்தினுடைய நியாய தீர்ப்புன்னு இருக்குது, இஸ்ரவேலை குறித்த நியாய தீர்ப்புன்னு இருக்குது, விழுந்து போன தேவதூதர்களை குறித்த நியாய தீர்ப்புன்னு இருக்குது, இன்னும் பொதுவாக எர்த்த குறித்த நியாய தீர்ப்பு, பூமியை குறித்த நியாய தீர்ப்பு அப்படின்னு நியாய தீர்ப்புன்னா அப்படி பல காரியங்கள் இருக்குது. நம்ம இந்த எல்லா காரியத்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல. நாம் படிக்க போகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, விசுவாசியினுடைய நியாய தீர்ப்பை குறித்து. நீங்கள் விசுவாசிக்கு தானே, அப்படி தான் நம்புகிறோம்ல. கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நமக்கும் நியாய தீர்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த சுவிசேஷம்னாலே அதுதானே. இப்போ பாவமில்லாத பிறப்பு, பாவமில்லாத வாழ்வு, பாவத்திற்கான பரிகாரம், அதுக்கப்புறம் அவரோட உயிர்ப்பு, அதன் பின்பு மீண்டும் திரும்பி வரப்போகிறார். யாரை? இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இந்த நியாய தீர்ப்பு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் 3 காலகட்ட அடிப்படையில் படிக்கலாம். ஒன்று, பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிந்து போன ஒரு நியாய தீர்ப்பு. உடனே கொஸ்டின் மார்க் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெர்மினாலஜி தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர படிக்க போகிற விஷயம் நமக்கு ரொம்ப எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும். கடந்து போன முடிந்த நியாய தீர்ப்பு. இன்னொன்று, நடந்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு, ப்ரெசன்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போவா நியாய தீர்ப்பா, எங்கெங்க காலை உடைச்சிருவாருங்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் வரப்போகிற நியாய தீர்ப்பு. 3 காரியங்கள் சொன்னால, பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், முடிந்து போன நியாய தீர்ப்பு. அடுத்து ப்ரெசன்ட் ஜட்ஜ்மெண்ட், இப்போ நடந்துகிட்ருக்கிற நியாய தீர்ப்பு. அதற்கு அடுத்து ஃப்யூச்சர் ஜட்ஜ்மெண்ட், வரப்போகிற நியாய தீர்ப்பு. இதை இன்னொரு கவனத்தில் அடி பார்க்கலாம். அப்படின்னா, விசுவாசியாக இருந்த நீங்கள் இதுக்கு முன்னே யாராக இருந்தீங்கன்னா பாவியாக இருந்தீங்க, தேவனுக்கு எதிராளியாக இருந்தீங்க. அதாவது தேவனுக்கு முன்னே நெஞ்சு நிமித்தி நிற்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க. அதுக்குரிய நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. அது பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், முடிந்து போன நியாய தீர்ப்பு. என்னங்கிறத நான் பார்க்கலாம். அது சின்னஸ். இப்போ என்ன ஆகிட்டீங்கன்னா சன்ஸ் அல்லது செயின்ட் ஆகிட்டீங்க. அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அவருடைய பரிசுத்தவான்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சில நியாய தீர்ப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. அதை ப்ரெசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 3வது, நம்ம எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம், இந்த சரீரத்தை விட்டு போக போகிறோம், அல்லது தேவன் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதை ஃப்யூச்சர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, முதல்ல நாம் இங்கே படிக்க போகிறது, எதை பற்றி படிக்க போகிறோன்னா, பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், கடந்து போன நியாய தீர்ப்பு அல்லது முடிந்து போன நியாய தீர்ப்பு. என்னங்க நியாய தீர்ப்புனாலே வரும்பாங்க, நீங்கள் முடிஞ்சிருச்சுங்கிறீங்க அப்படிங்கன்னா ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி
அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதில் நம்ம எடுத்த உடனே டக்குன்னு பார்க்குற வார்த்தை அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நீங்கள் குணமாகிடுவீங்க அப்படின்னு சொல்லி இதையே பற்றி பேசிட்டோம். அதனால் இப்போ அதை பற்றி பேசணும். முன்னே என்ன இருக்குது பாருங்களேன். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னா அவருக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் சுமந்த பாவம் யாருடைய பாவம்னா உங்களுடைய பாவம். அப்போ என்னுடைய பாவத்திற்காக, நான் செய்த பாவங்களுக்காக, அல்லது இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பாவமான காரியங்களுக்காக அவர் சிலுவையிலே சுமந்தார். எதுக்கு நியாய தீர்ப்பு? பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு. அப்போ இன்றைக்கி நான் விசுவாசி ஆகிட்டேன். எப்படி விசுவாசி ஆகிட்டேன் அப்படின்னா என் பாவத்தை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் நியாயம் தீர்த்து விட்டபடினால், அல்லது இப்படி சொல்லலாமா, என் பாவத்தை எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு அவரை தேவன் நியாயம் தீர்த்து விட்டபடியினால் என்னுடைய கடந்த கால நியாய தீர்ப்புங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. அல்லது இன்னொரு வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். யாருடைய பாவத்துக்காக? உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் பாடுபட்டார். அப்போ நம்மளுடைய விசுவாசிகளுடைய பாவங்கள் எல்லாம், அதற்குரிய நியாய தீர்ப்பு எல்லாம் ஏற்கனவே நடந்தேறி விட்டது. அது எங்கே நடந்தேறி விட்டதுன்னா சிலுவையிலே, கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அது நடந்தேறி விட்டது. அல்லது இப்படி சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் பண்ண தப்புக்கு, நான் பண்ண தப்புக்கு நீங்களும் நானும் வாங்க வேண்டிய அடியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்திட்டார். அப்போ நான் செய்த தவறு, இன்றைக்கி நான் விசுவாசி ஆகிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன். நானுடைய பிள்ளையான நான் என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை குறித்தோ, என்னுடைய பாவங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்தோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது எல்லாம் ஏற்கனவே சிலுவையிலேயே தேவன் அதற்குரிய தண்டனையை, அதற்குரிய நியாய தீர்ப்பை செலுத்தி முடித்து விட்டார். இப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். என்ன? ஓஹோ, அப்போ நான் என் இஷ்டப்படி வாழலாம், நான் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பாவம் செஞ்சாலும் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் அவர் பிள்ளையானதுனால, என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் மேலே போட்டதுனால பாவம் நான் செஞ்சால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் என்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் யோசிச்சுடுங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் அப்படி யோசிக்க மாட்டான். ஏன்னா அவர் பிள்ளையாக இருக்கிறவன் அதை எப்படி யோசிப்பான்? சரி, இப்போ அதே கருத்தை திருப்பி வலியுறுத்த 2 வசனம் சொல்கிறேன் பாருங்களேன். யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ள தீர்க்கணும், ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை அதுக்காக அனுப்பாமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பிச்சாரு. இப்போ யார் ரட்சிக்கப்படுவா அப்படின்னா அடுத்த வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீங்க. அது மாத்திரமல்ல, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுது, நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவர் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டுட்டீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் இடத்துல உங்களுக்கு பதிலாக உங்களுடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிச்சிட்டாருங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா, நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, கோபாக்கினைக்கு உங்கள் வாழ்க்கையில், அல்லது இப்படி சொல்லலாம், கோபாக்கினைக்கு நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல, ஆக்கினைக்கு நீங்கள் விளக்கப்பட்டு விட்டீர்கள். இன்னும் ஒரு வசனம் இதை இன்னும் உறுதி பண்ணுறதுக்கு, ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நான் சொன்ன வசனத்தெல்லாம் திருப்பி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுது? ஏன் பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டாருன்னு சொல்லுது. 1 பேதுரு 3:18 என்ன சொல்லுது? ஏன் பாவத்து நிமித்தம் அவர் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லுது. யோவான் 3:17-18 என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினைக்குள்ள அவன் தீர்க்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரோமர் 5:8 வசனம் சொல்லுகிறது, அவரோட ரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால கோபாக்கினைக்கு விளக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரோமர் 8:1 என்ன சொல்லுது? நான் அவருக்கு உட்பட்டவனாக இருக்கிறபடினால எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
இதான் நான் சொல்ல வந்த பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக தேவன் ஏற்கனவே சிலுவையிலே தன்னுடைய குமாரன் மூலமாக நியாய தீர்ப்பினை செய்து முடித்து விட்டார். அதனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, என்னுடைய எதிர்காலம் நரகத்தில் இல்லை, என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. இப்படி இந்த நம்பிக்கை இருந்து எந்த நடுக்கமும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவ உலகத்தில் ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் இந்த அபாய குரலாகவே இந்த நியாயத்தீர்ப்பை நம்ம பார்க்குறோம். இந்த சிலுவை என்பது ஒவ்வொரு முறையும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு புனித சின்னமாக இருக்கிறது. என்னுடைய பாவங்களுக்கான நியாயத்தீர்ப்பு அதிலே முடிந்து விட்டது. இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு இன்னொரு காரியம் மனசில் தோணும். அப்போ நான் பாவம் செய்யலாமா இந்த உலகத்தில்? பாவம் செய்தால் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு நல் செய்தி சொல்கிறேன். வேதம் முழுவதும் எங்கேயும் பாவம் செய்வதை என்கரேஜ் பண்ணவே இல்லை. வேதம் முழுவதும் எங்கேயும் பாவம் செய்தால் பரவாயில்லைன்னு சொல்லவே இல்லை. அடித்தளமான விதி, ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படலையா, விசுவாசியா அவ்விசுவாசியா, உலகத்தானா நல்லவனா கெட்டவனாங்கிறதுல பாவம் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் பாவம் மோசமானது. பாவம் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. உலகத்துக்கே அப்படி இருந்தால் நமக்கு எப்படி? அஃப்கோர்ஸ் நீ ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் விரும்பி அதை செய்யாமல் ஒருவேளை தவறுனாலும் தேவன் உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு காரியம், நியாயத்தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டாம். ஏன்னா எமது பாவங்களுக்கான நியாயத்தீர்ப்பை தேவன் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அதை நினைத்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இன்னும் அவரை கிட்டிச் சேர என்ன செய்ய வேண்டும் என்று யோசிங்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காக, எங்களுடைய சாபத்திற்காக நீ நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் மேல் விழ வேண்டிய ஆக்கினை உம்மேல் விழுந்தது. உம்மேல் அந்த ஆக்கினை விழுந்ததினாலே நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு விலக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு அன்பு ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இன்னும் உம்மை கிட்டிச் சேர, இன்னும் நாங்கள் பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, நீர் எங்களுக்கு செய்த காரியத்தை நினைத்து வாழ்கிற வாழ்க்கை உமக்காக மாத்திரமே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.